அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் முதல்ல பொது தமிழ் ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கோம். பொது தமிழில் 7 யூனிட் இருக்குது. 7 யூனிட்டில் நம்ம 7வது யூனிட்டை தெளிவாக பார்த்து அது தனி பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி நம்மளுடைய சேனலில் வச்சுருக்கோம். தேவைப்படும் தேர்வர்கள் பார்த்து பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாடக்குறிப்பு ஆனது 400+ 400 பக்கத்திற்கு மேற்பட்ட பாடக்குறிப்புகளை தயார் பண்ணியிருக்கோம். பாடக்குறிப்புகள் மட்டும்தான், வினா விடை தயாராகிட்டு இருக்குது. அது தயாரானதுக்கு பிறகு அதை நம்ம சொல்லுவோம். இப்போ பாடக்குறிப்புகள் 400 பக்கங்களுக்கு மேற்பட்ட பாடக்குறிப்பை ஆரம்பத்தில் 300 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இது லாப நோக்கம் வியாபார நோக்கத்துக்காக நாங்கள் பண்ணலை. எங்களுடைய டைப்பிங்காக அவங்களுக்கு நாங்கள் சேலரி கொடுக்கணுங்கிறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதன் பிறகு நிறைய நண்பர்கள் அமௌண்ட்டை கம்மி பண்ண சொன்னதற்கு இணங்க 300லேருந்து இப்போ நம்ம 200 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த பாடக்குறிப்புகள் தேவைப்படும் நண்பர்கள் இங்கே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணினீங்க அப்படின்னா எங்கள் அகாடமியோடைய QR கோடை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். அந்த QR கோடில் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு அதற்கான PDF-ஐ உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயில்லையோ நாங்கள் அனுப்பிடுறோம். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம 7வது யூனிட் பார்த்தோம்னு சொல்லிட்டோம். அடுத்ததாக ஃபஸ்ட் யூனிட் தான் போயிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் யூனிட் அப்படிங்கிறது இலக்கண பாடப்பகுதி 25 வினாக்களை உடையது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம எழுத்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த எழுத்தில் முதல்ல சந்திப்பிழையில் வல்லின மிகுமிடம் மிகா இடம் பார்த்தோம். அடுத்ததாக புணர்ச்சி விதிகள் 5 பகுதிகளாக பார்த்துருந்தோம். அடுத்ததாக பிரித்து எழுதுக அப்படிங்கிறத வகுப்பு வாரியாக பார்த்துருந்தோம். 6வது 7வது 8வது சமச்சீர் அப்படின்ட்டு வகுப்பு வாரியாக பார்த்துருந்துட்டு அதன் பிறகு பிரித்து எழுதுக எல்லாத்தையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி அகர வரிசையில் கிட்டத்தட்ட 1100 வார்த்தைக்கு மேலே நம்ம அகர வரிசையில் ஒரே வீடியோவில் பார்த்துருந்தோம். அடுத்ததாக சேர்த்து எழுதுக ரொம்ப கம்மியாக தான், டாபிக் வேணும் அப்படிங்கிறதுக்காக கம்மியாக தான் பார்த்துருந்தோம். பாடப்புத்தகத்துலேயே அந்தளவுக்கு சேர்த்து எழுதுக இல்லை. இருந்தாலும் ரிப்பீட்டடான வார்த்தை எல்லாத்தையுமே பிரித்து எழுதுகையிலே போய் ஜாயின் பண்ணிட்டோம். கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 200 வார்த்தைகள் மட்டும் இருந்துச்சு. அதை மட்டும் நம்ம சேர்த்து எழுதுகையில் பார்த்து முடிச்சிட்டோம். அப்போது நாம் இது வரைக்கும் எழுத்தில் என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சந்திப்பிழை முடித்தோம், அடுத்ததாக புணர்ச்சி விதி முடித்தோம், அடுத்ததாக பிரித்து எழுதுக, இப்போ சேர்த்து எழுதுக முடித்ததுக்கு பிறகு எழுத்தினுடைய கடைசி டாபிக் தான் இந்த குறில் நெடில் வேறுபாடு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். லகர லகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, அடுத்ததாக இனவெழுத்துக்களை அறிதல், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமைப்பன்மை அறிதல், எல்லாமே தனித்தனி டாப்பிக்காக தனித்தனி வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல குறில் நெடில் வேறுபாடு, இதை தான் நம்ம முதல்ல இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கிறோம். ஓகே, அப்போ குறில் நெடில் வேறுபாடு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல தமிழ் மொழியுடைய அடிப்படையை தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் எது குறில் எது நெடில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். முதல்ல தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா வலஞ்சுழி எழுத்தாக தான் இருக்குது. வலம் சுழி எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். இடஞ்சுழி இடது பக்கமாக சுழிக்கக்கூடியது எல்லாத்துமே இடஞ்சுழி அப்படின்னு சொல்கிறோம். வலது பக்கமாக சுழிக்கக்கூடிய எழுத்துக்களை வலஞ்சுழி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தமிழில் எந்த சுழி எழுத்துக்கள் அதிகமாக இருக்குது? வலஞ்சுழி எழுத்துக்களாகவே பெரும்பாலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். வலஞ்சுழி எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், வலது பக்கமாக நம்ம சுழிக்கிறோம் பாருங்கள், இது சுழிக்கிறோம்ல, இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? வலஞ்சுழி எழுத்துன்னு சொல்கிறோம். அதே போல் இந்த ஏ எந்த பக்கமாக சுழிக்கிறோம்? வலது பக்கமாக சுழிக்கிறோம். அதே போல் அவு எந்த பக்கமாக சுழிக்கிறோம்? வலது பக்கம். நா இங்கே எடுத்துக்காட்டு எல்லாத்தையும் பாருங்கள், நா ஞா வலது பக்கமாக சுழிக்கிறோம்ல. அப்போது தமிழ் எழுத்தில் அதிகப்படியான எந்த பக்கம் வளையுது அப்படின்னா வலது பக்கம்தான் சுழிக்கக்கூடிய எழுத்துக்கள் உள்ளன. சரி, அப்படின்னா இடஞ்சுழி எழுத்துக்கள் என்னென்ன, அதுக்கு நம்ம எடுத்துக்காட்டு தெரியணும்ல. இடது பக்கம் எழுதும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம டா நார்மலாக இப்படி தானே எழுதணும். ஆனால் விதிப்படி அப்படி எழுதக்கூடாதுங்கிறாங்க. இப்படி தான் டா எழுதணும் அப்படிங்கிறாங்க. இப்படி போட்டு இப்படி எழுதுது, அதான் இடது பக்கமாக வரோம்ல. அப்போது அதே போல் யா அது ழா பாருங்கள், இடது பக்கம் சுழிக்கிறோம்ல. இது மாதிரியான எழுத்துக்களை தான் நாம் இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் தமிழ் இலக்கணம் மொத்தம் 5 வகையாக பிரிச்சிருப்பாங்க. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படிங்கிறது. நம்ம பாடப்பகுதியில் இருக்கிறது என்னென்னா எழுத்தும் சொல்லும் தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை நம்ம தெளிவாக பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எழுத்து தான் பார்க்குறோம். அப்போ எழுத்து ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதில் உயிருக்கு முதன்மையானது தான் காற்று. உயிர் எழுத்துனா என்ன? தமிழ் எழுத்துக்களை எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க. ஆங்கில எழுத்தில் எத்தனை எழுத்து அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எளிமையாக பதில் சொல்லிவிடுவாங்க.
ஆனால் தமிழ் எழுத்தை பற்றி கேட்கும்பொழுது நிறைய பேர் திணறாங்க. ஆனால் இப்போது அன்றைய சூழ்நிலையில் நம்ம ஆளும் அரசு வந்து தமிழ் மொழியை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு எந்த அரசுமே செயல்படலை. ஆனால் பல அறிஞர்கள் போராடி, பல அரசியல் கட்சிகள் போராடி, அது எந்த அரசியல் கட்சி தமிழுக்காக போராடுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வெறும் புத்தகம் பாடப்புழுவாக இருப்பதை விட அன்றாட நடப்பு நிகழ்வுகள், அரசியல் கட்சிகள், ஒவ்வொருத்தருடைய செயல்பாடு எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறது மிகவும் அவசியம். அப்போ பலவித போராட்டங்களுக்கு பிறகு தான் இப்போ தமிழ் மொழியை கட்டாய பாடமாக கொண்டுகிட்டு வந்திருக்காங்க. இல்லை அப்படின்னா எப்படிலாம் நம்ம தமிழை வளர்க்க வேண்டியது அப்படின்னு பாருங்கள். நம்முடைய தமிழ் சான்றோர்களுடைய வாழ்க்கை வரலாறை படிச்சிருப்போம். 7வது யூனிட்டில் படித்தோம். ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தமிழ் மொழியை வளர்க்குறதுக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு செம்மொழி ஆக்குனாங்க அப்படிங்கிறது தெரியும். கிட்டத்தட்ட தமிழ் மொழியை செம்மொழி ஆக்குறதுக்கு 100 வருஷம் பாடுபட்டுருக்குறாங்க. சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனையோ பேர் உயிர் தியாகம் செஞ்சுருக்கிறாங்க, பொருள் தியாகம், ஏகப்பட்ட தியாகம் செஞ்சுருக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஆனதுக்கு பிறகு தமிழ் மொழியை செம்மொழி ஆக்கியிருப்பாங்க. அந்த செம்மொழி ஆக்குனதை நாம் இன்றைக்கி கடைசி வரைக்கும் கொண்டுக்கிட்டு போகிறோமா அப்படின்னா இல்லை. அதனால தான் இப்போ கட்டாய தமிழ் அப்படிங்கிறத கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. டிஎன்பிஎஸ்சியில் பொது தமிழில் குரூப் 4ஆக இருந்தாலும் சரி, 2ஆக இருந்தாலும் சரி, குரூப் 4ல் என்ன பண்ணணும், 100 கேள்விகள் கேட்கப்படும். அதில் 40% மதிப்பெண்கள் கண்டிப்பாக எடுத்தாக வேண்டும் அப்படின்னு கொண்டுகிட்டு வந்திருப்பாங்க. இது ஏதோ பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக இல்லை, தமிழை இப்படியெல்லாம் வளர்க்கணும், தமிழை டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக தான். ஓகே, இப்போ உயிர் எழுத்துக்கள் தமிழை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படிலாம் பிரிச்சிருப்பாங்க. இதில் உயிர் எழுத்து அப்படின்னா என்ன? ஒரு மொழிக்கு, ஒரு உடம்புக்கு முக்கியமானது உயிர். அந்த உடம்பில் உயிர் இருந்தால் தான் அது உடம்பாக கருதப்படும். உயிர் போயிடுச்சுன்னா அதோடைய பேரை நம்ம வேறு மாதிரி சொல்லிடுறோம். ஒரு மொழிக்கு உயிர் எழுத்து தான் மிக முக்கியமானது. அப்போ உயிர் எழுத்துக்கள் அப்படின்னா என்ன? உயிருக்கு முதன்மையானது எது? காற்று. இயல்பாக காற்று வெளியிடும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. அதை தான் அந்த உயிர் மூச்சு காற்றிலிருந்து உருவாகக்கூடியதை உயிர் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய செயல்பாடுகளால் வந்து ஆ முதல் அவ்வு வரை நாம் சொல்கிறது தான் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தம் உயிர் எழுத்து எத்தனை? 12. ஓகே, அந்த உயிர் எழுத்தே என்னென்னு பண்ணுறோம் அப்படின்னா 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 அப்படிங்கிற அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ அந்த உயிரெழுத்து இருக்குல்ல, அந்த உயிரெழுத்தையே 2ஆக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று குறில், மற்றொன்று நெடில். குறில் என்றால் என்ன? குறுகி ஒலிப்பது, அதாவது ஒரே செகண்டில் ஒலிச்சு முடிக்கிறது தான் குறில் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உயிரெழுத்து 12ல் மொத்தம் எத்தனை குறில் எழுத்துக்கள் இருக்குது? 5 எழுத்துக்கள். அது என்னென்ன? அ, இ, உ, ஏ, ஓ. பாருங்கள், ஒரே செகண்டில் ஒலிக்கக்கூடியது தான் அந்த குறில். மீதம் இருக்குது 12ல் 5 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது? 7 எழுத்து இருக்குது பாருங்கள், இருக்கா? அந்த 7 தான் என்னன்னு சொல்கிறோம்? நெடில் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த நெடில் அப்படிங்கிறது எத்தனை எழுத்துக்கள்? ஆ, அதாவது குறிலுக்கு ஒலிக்கக்கூடிய கால அளவு 1 செகண்டு, நெடிலுக்கு ஒலிக்கக்கூடிய கால செகண்டு 2 செகண்டு. அதை பார்த்துக்குங்க. அப்போ என்னென்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படிங்கிறது நெடில். இந்த நெடில் எழுத்து இந்த அதாவது குறில் நெடில் வேறுபாட்டை தமிழில் முதல்ல கொண்டு வந்தது யார் அப்படின்னா தொல்காப்பியர் அப்படிங்கிறவர் தான் தன்னுடைய தொல்காப்பியம் அப்படிங்கிற இலக்கண நூலில் கொண்டுகிட்டு வந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி குறில் எழுத்து, நெடில் எழுத்து அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு? எழுத்து வேறுபாட்டை கொண்டுகிட்டு வந்திருக்காரு. குறில் எது எது, நெடில் எது எது அப்படிங்கிறத. அதன் பிறகு பல காலகட்டத்தில் வந்து அந்த வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். தமிழில் மிகப்பெரிய எழுத்து சீர்திருத்தத்தை 2 பேர் செஞ்சுருக்கிறாங்க. நம்ம தமிழ் சான்றோர்களில் நம்ம பார்த்தோம். யார் யார் அப்படிங்கிறத அதை பதிவு செய்யுங்க. தமிழுடைய எழுத்து சீர்திருத்தத்தை செஞ்சுக்கிட்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, அந்த குறில் நெடில் அப்படிங்கிறது, குறில் நெடில் வேறுபாட்டை சொன்னது என்னமோ தொல்காப்பியராக இருந்திருக்கலாம். ஆனால் தொல்காப்பியராக இருந்தாலும் அதன் பிறகு அது எழுதும் முறையை வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம உயிர் எழுத்து, மெய் எழுத்து எழுதியிருக்கோம்ல, ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கும்போது ஏ அப்படிங்கிற ஒரு எழுத்து எழுதுங்க. இது ஏ, இது ஏ. இந்த ஏ அப்படிங்கிற நெடியில் வந்து நாம் 20ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இப்படி பயன்படுத்தலை. அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்படி போட்டால் அது குறில் ஏ, சாரி, இது வந்து நெடில் ஏவே ஆரம்ப காலத்தில் குறிச்சிருக்கிறாங்க. இதுக்கு குறில் வேணும்னா இடையில இப்படி ஒரு கோடு போட்டாங்கன்னா இதுதான் இதை வந்து குறில் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தியாசம் புரியுதான்னு பாருங்கள். இது
அதாவது இது வந்து என்ன எழுத்துன்னு சொல்கிறோம், இதான் நெடில். நமக்கு குறியில் எழுத்து வேணும்னா போட்டு ஒரு லைன் இடையில ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, குறியில் எழுத்து அப்படின்னு ரொம்ப நாளாக பயன்படுத்திட்டு வந்திருப்பாங்க. அதன் பிறகு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம சொன்னோம்ல 2 தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்தம் பண்ணினவங்க, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த எழுத்து வேறுபாட்டை கொண்டுக்கிட்டு வந்திருப்பார். சரிங்களா? அதன் பிறகு தான் இந்த கொம்பு சுழிக்கிறது கே இதையும் கொண்டுக்கிட்டு வந்தது இந்த காலகட்டத்தில் தான். இதையும் யார் கொண்டுக்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத சந்தேகம் அப்படின்னா நீங்கள் நம்ம தமிழ் சான்றோர்களில் ஒவ்வொருத்தரையும் படிச்சிங்கன்னா இதை கொண்டுக்கிட்டு வந்தது யார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்போ குறியில் எழுத்து 5, நெடில் எழுத்து 7, மொத்தம் 12 எழுத்துக்கள். அது ஒலிக்கும் கால அளவையும் நம்ம சொல்லிட்டோம். குறியிலாக இருந்தால் மாத்திரைன்னு சொல்கிறோம்ல, இதுதான் மாத்திரை அப்படிங்கிறது கால அளவு. அதை வந்து குறியிலாக இருந்தால் 1 மாத்திரையும், நெடிலாக இருந்தால் 2 மாத்திரையும் ஒலிக்கும். நமக்கு தேவைப்படும் தகவலை மட்டும் பார்க்குறோம். மீதிலாம் நீங்கள் மெட்டீரியல் வாங்கி பார்த்துக்கோங்க. உயிர்மை எழுத்து 216 எழுத்துக்கள் இருக்குது. இதுதான். அடுத்தது ஆயுத எழுத்து 1 எழுத்து இருக்கும். இது எல்லாமே தமிழ் எழுத்துகளுடைய சிறப்பு அம்சங்கள். ஓகே, அடுத்ததாக மெயினாக இப்போ இதையும் சொல்லிட்டோம். குறியில் நெடில் வேறுபாட்டை கொண்டுட்டு வந்தது யாருன்னா தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலில் தொல்காப்பியர் கொண்டுகிட்டு வந்தார். இதில் ஆயுதம் அப்படிங்கிறது எக்ஸஸ், இது வராது. ஓகே, இப்போ நாம் தமிழில் உள்ள குறில் நெடில் வேறுபாடு சொற்கள் அப்படின்னு பார்ப்போம். அதோடைய பொருளோடு நம்ம பார்க்குறோம். வார்த்தைகள் நிறையா இருக்குது. காலம் கருதி நம்ம அன்றாட பேச்சு வழக்கில் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம மார்க் எளிமையாக எடுக்கக்கூடியது தான். இதில் ஒரு 3 வினாக்கள் 4 வினாக்கள் இதிலேருந்து வருது அப்படின்னா 1 வினா கடினமானதாக இருக்கும், மீதி 2 வினா நமக்கு எளிமையானதாக இருக்கும். அதனால் நம்ம அன்றாட, அதாவது இது யாருக்கு சிரமமுடையதாக இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க, அவங்களுக்கு தான் இது தமிழில் அடிப்படை. இது எல்லாமே சிலபஸை பார்த்திங்கன்னா அடிப்படை விதியை தான், 7வது யூனிட்டை தவிர மீதி எல்லாமே அடிப்படை தான். அதனால் நம்ம இதுக்கு இந்த சிலபஸை பொறுத்தவரைக்கும் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதில்லை. நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், இதை கண் துடைப்புக்கு 7வது யூனிட்டை தெளிவாக படிச்சுட்டு மீதி அன்றாட வாழ்வில் நம்ம தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சு இருந்தாலே போதும். கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை. மீதி நம்ம ஜென்ரல் சயின்ஸு, ஆப்டிடியூடு, கரண்ட் அஃபேர்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருப்போம். அதனால் இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் படிச்சிங்கன்னா நீங்களும் ஸ்கோர் பண்ண முடியும். அடி அப்படின்னா அடித்தல் அப்படின்னு பொருள். அடித்தல், அவனை அடித்தல் அப்படின்னு. அதே போல் ஒரு சில அடி அப்படின்னா பாட்டம் சொல்கிறது, கீழே இருக்கக்கூடியது. அதாவது வினாவுக்கு தகுந்தது போல் பொருள் மாறுபடும், அதை பார்த்துக்கோங்க. இப்போது மாதிரி வினாக்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அடி அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா, ஒன்று அடிக்கிறது சொல்லலாம், இன்னொன்று அடிப்பகுதியை குறிக்கக்கூடியது, அப்படி வேறுபடும். அதே போல் ஆடி, இதுதான் நம்ம குறில் நெடில் அப்படின்னு சொல்கிறது. ஆடி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதத்தை 12 தமிழ் மாதங்கள் இருக்குல்ல, இதே தான் நம்ம சொல்லியிருந்தோம். இங்கிலீஷ் மந்த்து கேடலும் அப்படின்னா எல்லாமே வரிசையாக 12 சொல்லுவாங்க. ஆனால் தமிழ் மாதத்தை நீங்களே சொல்லி பாருங்கள், எத்தனை பேருக்கு வந்து தமிழ் மாதங்கள் 12 வரிசையாக தெரியும் அப்படிங்கிறது தெரியும். கண்டிப்பாக 100க்கு 80% பேருக்கு தெரியாது. உண்மையை ஒத்துக்கணும் நம்ம. ஏன்னா பயன்பாட்டில் இல்லை, நம்ம பயன்படுத்தலை, அதனால் நமக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அதே போல் ஆங்கிலத்துடைய முதல் மாதம் எது, நியூ இயர் எதுன்னா அதோடைய செலிப்ரேஷன் வந்து சிறப்பாக போயிட்டு இருக்கும், என்ஜாய் பண்ணுவாங்க. அதே தமிழ் உடைய முதல் மாதம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மனசாட்சியோடைய பதிவு செய்யுங்க. ஏன் அப்படின்னா ஆளும் அரசே நம்மளை அதை பைத்தியக்காரனாக்கிக்கிட்டு இருக்கோம். ஒரு அரசு ஒரு மாதத்தை சொல்லுது, இன்னொரு அரசு இன்னொரு மாதத்தை சொல்லுது. அவங்களுடைய குடும்ப சண்டையை, குடும்ப பிரச்சனையை நம்ம தமிழ் மக்கள்கிட்ட திணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான வரலாறு. அதனால தான் தமிழ் மாதம் எதுங்கிறதே நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஆடி அப்படிங்கிறது ஒரு மாதம். அடுத்தது ஆடி அப்படிங்கிறது லென்ஸை குறிக்கக்கூடியது, அதையும் நமக்கு தெரியும். அதாவது குழி ஆடி, குவி ஆடி, ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். குழி ஆடி, குவி ஆடி, லென்ஸை குறிக்கக்கூடியது. அடுத்ததாக ஆடிக்கொண்டு வருதல், ஆட்டம் ஆடுதலையும் ஆடிட்டு ஆடுதல் அப்படின்னு சொல்கிறலாம், அதுவும் சொல்லலாம். இது அடி, ஆடி. அடுத்ததாக அறு அப்படிங்கிறது, அறு அப்படின்னா வெட்டுதல், அறுத்தல், கட் பண்ணுதல் சொல்கிறோம்ல, அதுதான் அறு அப்படிங்கிறது. அதே ஆறு அப்படிங்கிறது இங்கே நதியையும் குறிக்கும், ஒரு எண்ணெய் நம்பர் 6ஐயும் குறிக்கக்கூடியது ஆறு. அடுத்ததாக வளி அப்படிங்கிறது இங்கு காற்றை குறிக்கக்கூடியது. வளிமண்டலம் படிச்சிருப்போம்,
லா லா லீ லீ அங்கங்கே அந்த சேஞ்ச் இதெல்லாம் அடுத்தது வரக்கூடியது லாலா வேறுபாடு. இப்போ நாம் வந்து குறில் நெடில் வேறுபாடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதால இங்கே வரக்கூடிய லீ அப்படிங்கிறது காற்றை குறிக்கக்கூடியது, வளிமண்டலம். அடுத்ததாக அது கூட நெடியில் சேர்க்கும்போது வாளி, நாம் தண்ணீர் சேமித்து பயன்படுத்தக்கூடிய பக்கெட், அதுதான் வாளி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக கனகம் அப்படின்னு சொன்னோம்னா பொன்னை குறிக்கக்கூடியது, அதுதான் கனகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கானகம் அப்படின்னு சொல்கிறோன்னா அது காட்டை குறிக்கக்கூடிய சொல்லு தான் கானகம். பல் அப்படிங்கிறது நம்ம மென்று தின்ற வாயில் உள்ள மென்று தின்ன பயன்படுத்தக்கூடிய ஒரு கூர்மையான பொருள் உறுப்பு தான் பல் அப்படிங்கிறது. அடுத்ததாக பால் அப்படிங்கக்கூடியது மாட்டிலிருந்து விலங்கிலிருந்து பெறக்கூடிய சத்து பொருள் தான் பால், நம்ம அருந்தக்கூடியது பால். கல் அப்படிங்கிறது மலைகளிலிருந்து உருவாகக்கூடிய சிறு சிறு பெரு பெரு, இது எல்லாமே நம்ம உங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது ஏதோ நமக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒன்று கொடுத்துருப்போம். ஆனால் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டட் ஆப்ஜெக்டை நீங்கள் தொடர்பு படுத்தி படிக்கிறது சிறப்பு. அப்போ கல் அப்படின்னா இங்கே மலைகளினுடைய சிறு சிறு தொகுப்பு தான் கல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கல் தான், அதுக்கு தான் செங்கல்ல சொல்லியிருப்போம். அடுத்ததாக கால் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலில் ஒரு உறுப்பு தான் கால். படம் சொல்கிறோம்ல, புகைப்படம், நிழற்படம், திரைப்படம், இமேஜ், ஒரு பொருளை ஒரிஜினல்லேருந்து டூப்ளிகேட்டாக பார்க்கக்கூடியது தான் படம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த படம் வகைகள் நிறையா இருக்கும். அடுத்ததாக பாடம் அப்படிங்கிறது நம்ம படித்து கொண்டு இருப்பது, லெசன் சொல்கிறோம்ல, லெசன் அப்படிங்கிறது படிக்கும் பாடம். அடுத்ததாக நகம், விரலின் பாதுகாப்புக்காக நுனியில் வளரக்கூடியது தான் நகம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக நாகம் அப்படிங்கிறது பாம்புகளில் ஒரு வகை தான், அதுதான் நாகப்பாம்பு அப்படின்னு சொல்கிறோம், நாகம். வனம் அப்படின்னா காட்டை குறிக்கக்கூடியது, காடு. வானம் அப்படிங்கிறது பூமியின் மேல் பகுதி, வளிமண்டலத்தின் மேல் பகுதியை சொல்கிறோம்ல, அதுதான் வானம், ஸ்கை. என் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பேனா என்னுடையது அப்படின்னு சொல்கிறோம், மைன் அப்படின்னு என்னுடையது குறிக்கக்கூடிய வார்த்தை. என் அப்படின்னா என்னுடையது. இதே ஏன் அப்படின்னு சொல்லும்போது வினா வகையில் வரும். நீ ஏன் செல்லவில்லை, நீ ஏன் படிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது ஏன் அப்படின்னு வினா வகையில் வரும். அடுத்ததாக மடு அப்படின்னா நீர்நிலை. மடுநிலை அப்படிங்கிறது சாதாரண ஆற்று நிலைகளில் ஒரு பகுதி. ஆற்று வந்து ஏரி குளம் குட்டைகளுக்கு வந்து ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு விதமான பெயர் வட்டார வழக்கு இருக்குதுல்ல, அதில் இந்த மடு அப்படிங்கிறது என்ன வரும்னா ஒவ்வொரு மதுரை வழக்கில் அங்கே நிறையா இருக்கும். மதுரை திருநெல்வேலி வழக்கில் மடு நிறையா பயன்பாட்டில் இருக்கும். மடு அப்படிங்கிறது ஒரு நீர்நிலை, சிறிய நீர்நிலை, வயலில் இல்லை அந்த ஆற்றுலேயே தண்ணி கொஞ்சம் தேங்கி இருக்கக்கூடிய பகுதியை மடு அப்படின்னு சொல்கிறோம். மாடு அப்படிங்கிறது விலங்கினங்களில் சொல்லக்கூடியது. மாடு, பசுமாடு, எருமை மாடு, காளை மாடு சொல்கிறோம்ல, அது மாட்டினம். அடுத்ததாக தொல் அப்படின்னா பழமையானது, தொன்மையானதுன்னு சொல்கிறோம்ல, தொன்மைக்கு இதுதான் தொல், பழமையை குறிப்பது. தோல் அப்படிங்கிறது ஸ்கின், ஒவ்வொரு உயிரினத்தையும் மேற்புற லேயரால் பாதுகாக்கக்கூடியது தோல். அது உயிரினம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே, எல்லா பொருளுமே தோல் இருக்கும், பார்த்துருப்பீங்க. விலங்கினமாக இருந்தாலும் இருக்கும், பறவையினமாக இருந்தாலும் இருக்கும், தாவரங்களாக இருந்தாலும் இருக்கும். எல்லா உயிரினத்துலேயும் அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக, லேயராக கொண்டது தான் தோல். அடுத்ததாக விடு அப்படின்னா, விடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னா அது விட்டு விடுதல். விடு, உள்ளே விடுதல் அப்படிங்கிறது விடு அப்படிங்கிறது. அடுத்ததாக வீடு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய வாழிடம், மனிதர்களின் வாழிடம் வீடு. பட்டு அப்படின்னு சொல்கிறோம்னா பட்டுப்பூச்சி, அதனால் உருவாகக்கூடிய நூல்களால் தயாரிக்கக்கூடிய சேலை, பட்டு சேலை சொல்கிறோம்ல, அப்போ அது அங்கே வரக்கூடிய பட்டு அப்படிங்கிறது அந்த பட்டு. இந்த பாட்டு அப்படிங்கிறது பாட்டு பாடுதல், அது கவிதையாக இருந்தால் எதாக இருந்தாலும் பாட்டாக இசைக்கு தகுந்தது போல் பாடக்கூடியதை பாட்டு அப்படின்னு சொல்கிறோம். புட்டு அப்படிங்கிறது அரிசி மாவால் செய்யக்கூடிய ஒரு உணவு பொருள் தான், சிற்றுண்டி தான் புட்டு அப்படின்னு சொல்கிறோம். பூட்டு அப்படிங்கக்கூடியது பூட்டு சாவி, லாக்கர், பூட்டக்கூடியது. குடம், நம்ம வீட்டில் தண்ணீர் பயன்படுத்தக்கூடிய
பொருள் பாத்திரத்திற்கு தான் குடம் அப்படின்னு சொல்கிறோம். கூடம் அப்படிங்கிறது சமுதாய கூடம், பொதுவான மக்கள் சேரக்கூடிய இடம். பொதுவாக பொதுமக்கள் சேரக்கூடிய இடத்தை தான் கூடம் அப்படின்னு சொல்கிறோம். இது கட்டடத்தையும் கூடம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுது. சமுதாய கூடம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சமுதாய கூடம் இது எல்லாமே கூடத்தை குறிக்கக்கூடியது. நடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நடுதல், செடியை நடுதல் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நடு அப்படின்னா சென்டர், மையத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாகவும் அமையும். நடு அப்படிங்கிறது செடியை நடுதல் அல்லது ஒரு பொருளினுடைய மையத்தை குறிக்கக்கூடியது. நாடு அப்படிங்கக்கூடியது நாடு ஒவ்வொரு கண்ட்ரியை சொல்கிறோம்ல, குறிப்பிட்ட நிலப்பகுதி, இந்த ஏரியாவை தகுந்தது போல் இடத்துக்கு ஏரியாவுக்கு தகுந்தது போல் அது பேர் மாறும். வட்டம், மாவட்டம், மாநிலம், நாடு, கண்டம், இது எல்லாமே நாடு அப்படிங்கிற ஒரு இதில் குறிப்பிட்ட பகுதியை மென்ஷன் பண்ணக்கூடியது தான் நாடு, குறிப்பிட்ட நிலப்பகுதி. குடி அப்படிங்கிறது நம்ம குடிக்கக்கூடியது. திரவ பொருட்களை நம்ம உட்கொள்ளும் விதம் தான் குடித்தல். குடியை கெடுக்கும் சொல்கிறாங்கல்ல, அந்த குடி இது. அடுத்ததாக கூடி அப்படின்னா ஒன்று கூடுதல், அனைவரும் ஒன்று கூடுதல் அப்படின்னா எல்லாமே சேரும் இடம், ஒன்று கூடுதல். அடுத்ததாக நிலம், விவசாயம் செய்யக்கூடிய, விவசாயம் மட்டும் இல்லை, பூமியில் மேற்பரப்பாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான், அது சமதளமான இருந்தாலும் சமதளமற்றதாக இருந்தாலும் அதை தான் என்னன்னு சொல்கிறோம், நிலம் அப்படின்னு சொல்கிறோம். நீலம் அப்படிங்கிறது ஒரு வகை வண்ணங்களில் ஒரு வகை தான் அந்த நீல கலர் சொல்கிறது, ப்ளூ, நீலம். அடுத்ததாக நிதி அப்படின்னு சொல்லும்போது, நிதி அப்படிங்கிறது தொகை, பணத்தை குறிக்கக்கூடியது. நிதி கொண்டுட்டு வந்திருக்கியா, கட்சி நிதி கேட்பாங்கள்ல, நிதி அப்படிங்கிறது தொகையை குறிக்கக்கூடியது. தொகை அப்படின்னா தான் பணத்தை குறிக்கக்கூடியது. அடுத்ததாக நீதி அப்படின்னா அறம். நம்ம தலைப்பில் பார்த்துருப்போம், நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீதி நூல்கள்னா அறத்தை சொல்லக்கூடியது. தீர்ப்பை, உண்மையை சொல்லக்கூடியது. நீதிமன்றம், பேரை பாருங்கள், நீதிமன்றம், நீதியை வழங்கக்கூடிய இடம் நீதிமன்றம். மன்றம் அப்படிங்கிறது இடம். அப்போ நீதி அப்படிங்கிறது அறத்தை கொடுக்கக்கூடியது. மிதி அப்படிங்கிறது நாம் நடக்கும்போது நம்ம காலால் மிதிப்படுதல். கையால் ஒரு பொருள் அமுக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் நசுக்குதல்னு பொருள். ஆனால் காலால் அதை நம்ம தொடும்பொழுது அதுக்கு பேர் என்ன, மிதித்தல் அப்படின்னு சொல்கிறோம். காலால் மிதித்தல். மீதி அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழில் ரிமைண்டர், இங்கிலீஷில் சொல்லுவோம் ரிமைண்டர்னால் எச்சம், மீதமுள்ள தொகுப்பு அப்படின்னு சொல்கிறது. செலவு போக மீதம் உள்ளவை அப்படின்னு சொல்கிறது மீதி. அடுத்ததாக விதி அப்படின்னு சொல்லும்பொழுது ஒன்று தலை விதியை சொல்கிறோம், மற்றொன்று லா, அதாவது ஃபேக்ட். ஒன்று ஃபேக்ட், இன்னொன்று லா. விதி அப்படிங்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நியூட்டன் முதல் விதி, நியூட்டன் இரண்டாம் விதி, நியூட்டன் மூன்றாம் விதின்னு படிக்கிறோம்ல, அந்த விதி. இன்னொன்று தலை விதி சரியில்லை அப்படின்னு சொல்கிறது விதி. வீதி அப்படின்னு படிக்கும்போது ஸ்ட்ரீட், ஏரியா, பகுதி சொன்னோம்ல, குறிப்பிட்ட நிலப்பரப்புன்னு சொல்லக்கூடியது. அந்த ஏரியாவிலுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை, தெருவை குறிக்கக்கூடியது தான் வீதி. படி அப்படின்னா நம்ம படித்தல், வாசித்தல், ரீட் அவுட், புத்தகத்தை படித்தல். பாடி அப்படிங்கும்பொழுது பாடி அப்படின்னா அந்த பாட்டு பாடுதல், பாட்டை பாடுதல், இசைத்தல், பாடி. அடுத்ததாக தடி அப்படின்னா கைத்தடி, குச்சி சொல்கிறது, கம்பு சொல்கிறது. தாடி அப்படிங்கிறது ஆண்களுக்கு முகத்தில் வரக்கூடியதை தான் தாடி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக அணி அப்படின்னா அழகு அப்படின்னு பொருள் சொல்கிறாங்க. அணிகலன் சொல்கிறோம்ல, அணிகலன்கள் தான் அணி. அதே தமிழில் சொல்லும்போது இலக்கணத்தில் ஒரு வகையில் இருக்குது, அணி இலக்கணம், அதுதான் அணி. ஒரு செய்யுளை எப்படிலாம் சிறப்பிக்கணும் அப்படிங்கிறது அந்த அணியோடைய வகைகளை படிச்சிருப்போம். அது அணி அப்படின்னா அழகை குறிக்கக்கூடியது. அடுத்தது ஆணி அப்படின்னு பார்க்கும்பொழுது இரும்பால் ஆன ஆணி, செவுத்தில் அடிக்கிறோம்ல, மரச்சட்டங்களில் இணைக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் ஆணி. அடுத்ததாக அடி, ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அடி அப்படின்னா கையால் அடித்தல். ஆடி அப்படிங்கிறது ஒரு வகை மாதம். வசி அப்படின்னா வசிப்பது, ஓரிடத்தில் உயிரோடு இருப்பது, வசித்தல், அதுதான் வசி அப்படிங்கிறது. வாசி அப்படிங்கிறது படித்தல், ரீட் அவுட், வாசித்தல். வரம் அப்படிங்கிறது ஆசீர்வாதம், பலம், அதனுடைய பிரதிபலன், பலம்,
பரிசு, நன்மை அப்படிங்கிறது. வரம் கொடுத்தால், கடவுள் எனக்கு இன்னும் வரம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்களா, ஆசீர்வாதம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது, அதுதான் வரம். வாரம் அப்படிங்கிறது 7 நாட்கள் அடங்கிய தொகுப்பை தான் வாரம் அப்படின்னு சொல்கிறோம். கொடு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பிறருக்கு கொடுப்பது, நம்மிடம் உள்ள பொருள்களை மற்றவர்களுக்கு கொடுப்பது கொடு. கோடு அப்படிங்கிறது வளைந்த, நேரான, என்ன சொல்கிறோன்னா 2 புள்ளிகளுக்கு மேத்தமேட்டிக்கலாக டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா 2 புள்ளிகளை இணைக்கும் ஒரு வரைபடம் தான் அது. வரைபடத்தில் ஒரு வகை தான் கோடு அப்படிங்கிறது. 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் கோடு அப்படின்னு சொல்கிறோம். அந்த கோடு வந்து வகையை பொறுத்து பல வகைப்படும். வளைகோடு, நேர்கோடு அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அப்போ அந்த வகை நமக்கு தேவையில்லை. இதில் வந்து வளைந்த, நேரான அப்படின்னு சொல்கிறது. அதே போல் கோடு அப்படிங்கிறது எல்லையும் குறிக்கக்கூடியது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள எல்லையை பிரிக்கக்கூடியது கோடு, எல்லைக்கோடு. மக்மோகன் எல்லைக்கோடு எந்தெந்த நாட்டுக்கு இடையில் இருக்குது, டூரண்ட் எல்லைக்கோடு இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம்ல, அதான் எல்லைக்கோடு. அடுத்ததாக வரிசையும் குறிக்கும். நீர்க்கரை அப்படிங்கிறது, அதாவது இப்போ ஒரு நீர்நிலை இருக்குன்னா அதனுடைய ஷோர், கரை இருக்குல்ல, அந்த கரையை குறிக்கிறதுக்கும் இந்த கோடு பயன்படுத்துகிறாங்க. மலையை குறிக்கக்கூடியது கோடு அப்படிங்கிறது, மலையையும் குறிக்கும், குன்றுகளையும் குறிக்கும். அடுத்ததாக கடை அப்படின்னா வியாபாரம் செய்யும் இடம் அப்படிங்கிறது கடை. காடை அப்படிங்கிறது பறவைகளில் ஒரு பறவை தான் காடை அப்படிங்கிறது. அடுத்தது தொடு அப்படின்னா தொடுதல், டச் பண்ணுதல் அப்படிங்கிறது ஒரு பொருளையும் குறிக்கும். தொடுத்தல் அப்படிங்கிறது பூ தொடுத்தல், பூவை தொடுக்கும்போது அது மாலையாக மாற்றுறாங்கல்ல, அதுதான் தொடுத்தல். தோடு அப்படிங்கிறது பெண்கள் காதில் அணியக்கூடியது, காதணி. இப்போ தோடு அப்படிங்கிறது காதணி. மலை அப்படின்னா குன்றை குறிக்கக்கூடியது மலை. மாலை அப்படிங்கிறது அந்தி பொழுது இல்லை பூக்களால் சேர்ந்த தொகுப்பை மாலை சொல்கிறோம்ல, கேர்லாண்ட், பூ மாலை. அடுத்ததாக குடை, மழை பெய்யும் போது நம்ம எடுத்துக்கொண்டு போகக்கூடியது தான் குடை. கூடை அப்படிங்கிறது கைவினை பொருள்கள், அதாவது நிறைய கைவினை பொருள்கள் வந்து, அதாவது பெரும்பாலும் மூங்கிலில் முன்னாடி பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பொருள்கள் ஒயர் அப்படின்ட்டு நிறைய பொருள்களை வந்து கைவினை பொருளால் பின்னி பயன்படுத்தக்கூடியது தான் கூடை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பதம் அப்படின்னா தமிழில் சொல் அப்படிங்கிறதும் ஒரு பொருள். பகுப்பதம், பகாப்பதம் இருக்குல்ல, அதான் அந்த பதம் அப்படின்னா சொல், வார்த்தையை குறிக்கக்கூடியது பதம். இன்னும் பதத்தில் சொல்லணும் அப்படின்னா பதமாக சாப்பாடு பதமாக இருக்குதான்னு சொல்லுவாங்கள்ல, பதம்னா என்ன, அந்த ரொம்ப வேகாமல் எடுக்கவும் கூடாது, ரொம்ப வெந்து எடுக்கக்கூடாது, அதோடைய மிடில் பொசிஷன் சொல்லக்கூடியது பதம் அப்படின்னு சொல்கிறது. இல்லை அப்படின்னா இன்னொன்று டேஸ்ட்டு சொல்கிறது, பதம் பார்த்துட்டான் அவன் வந்து பதம் பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறது, அந்த இதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் பதம் அப்படிங்கிறது. அடுத்ததாக பாதம் அப்படிங்கிறது கால் அடிப்பகுதி, மனித உறுப்பின் காலினுடைய அடிப்பகுதியை தான் பாதம் அப்படின்னு சொல்கிறோம். மனம் அப்படிங்கிறது மைண்டு. நிறைய பேருக்கு வந்து ஆங்கில வேர்டு கொடுத்துருந்தா இன்னும் ஈஸியாக புரியும் அப்படின்ட்டு, அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு, அதனால் ஆங்கில வேர்டு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். சரி, காலம் பத்தலை, அதனால் அடுத்தடுத்த அப்டேஷனில் கொடுத்துரும், மெட்டீரியலில் பார்த்துக்கோங்க. மனம் அப்படின்னா உள்ளம், 2 சுழி நா பார்த்துக்கோங்க. அதே 3 சுழி நாவுக்கு வேறுபாடு இருக்குது, 2 சுழி நாவுக்கு ஒரு பொருள் இருக்குது. உள்ளம், மனசு, எண்ணம் அப்படிங்கிறது தான் மைண்டு. தெரியாதது, உள்ளுக்குள்ளே இருக்கிறத நமக்கு தெரியாததில் அந்த இதை தான் நம்ம மனம் அப்படின்னு சொல்கிறோம். இதே மானம் அப்படின்னு சொல்கிறது ஒருத்தரை சிறப்பித்தல், ஹானர், தன்மதிப்பு, இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ, தன்மதிப்பு. கௌரவம், அவருடைய கௌரவத்தை குறிக்கக்கூடியது. பெருமை, கற்பு, புகழ், இது எல்லாமே மானத்தை வந்து பெண்கள் வந்து மானமாக இருக்க பழகிக்கோ அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, கற்புடன் இருக்க பழகிக்கோ, கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறது போல். அப்போ இந்த பொருள்லாம் தன்மதிப்பு, கௌரவம், பெருமை, கற்பு, புகழ், அதெல்லாம் மானத்தோட வாழ பழகு அப்படின்னு சொல்கிறது. மதம் அப்படின்னா கடவுள் மீதான நம்பிக்கையே தான் மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நீ எந்த மதம் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன, இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது கடவுள் மீதான நம்பிக்கை. இன்னொன்று வந்து மதம் அப்படின்னா வெறி பிடித்து ஆடுதல், யானைக்கு வந்து மதம் பிடிச்சி ஆடுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போது இயல்பான நிலையிலிருந்து வேறுபடுதல், அதுதான் வெறி பிடித்து ஆடுதல் மதம் அப்படின்னு சொல்கிறோம்.
அடுத்ததாக மாதம் அப்படின்னு சொல்லும்போது 30 நாட்களின் தொகுப்பு, 7 நாட்களின் தொகுப்பு வாரம்னு சொன்னது போல் 30 நாட்களின் தொகுப்பை மாதம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சதம், சாதம். சதம்னா என்ன? 100. கிரிக்கெட் மேட்சை பார்த்தா சதகம் படிச்சிருப்பீங்க. சதகம் அப்படின்னா 100 அப்படிங்கிறது. சதாவதாரம் அப்படின்னா சதாவதாரம் 100 அவதாரங்கள், அதுதான் சதாவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சதம் என்றால் 100. அடுத்ததாக சாதம் அப்படின்னா நம்ம உண்ணக்கூடிய சோறு. அடுத்ததாக மடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா துறவிகள் தங்கும் இடத்தை தான் மடம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக சோம்பலையும் குறிக்கக்கூடியது. மட சாம்பிராணின்னு சொல்லி திட்டுறாங்க பார்த்துருப்பீங்கள்ல. மட சாம்பிராணின்னா என்ன? சோம்பேறியை குறிக்கக்கூடியது தான் மடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இங்கே மெயினாக மடம் அப்படிங்கிறது துறவிகள் தங்கும் இடத்தை சொல்கிறாங்க. மாடம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மாளிகையின் மேல் அடுக்கு. 4-5 இப்போ பில்டிங், ஒன்றுக்கு மேற்பட்ட பில்டிங் கட்டுறாங்களா, கட்டிடம், அதை கிரவுண்ட் ஃப்ளோரை விட்டுட்டு மேலே இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே மாடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய இலக்கியத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இதில் இருக்கும் மாடம் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது இன்னும் சொல்கிறோன்னா நம்மளுடைய வீட்டின் முற்புறம், உள்புறம், வெளிப்புறத்தில் திண்ணைக்கு பக்கத்தில், இப்போ திண்ணை கிடையாது, அப்போ திண்ணையில் விளக்கு காலை சாயந்தர நேரத்தில் விளக்கு ஏற்றுறதுக்காக ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த இடத்த தான் மாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வேறும் பிற சொல்லணும் அப்படின்னா சுறுசுறுப்புக்கும் சொல்லுவாங்க. இப்போ மடம் அப்படிங்கிறது சோம்பல், மாடம் அப்படிங்கிறது சுறுசுறுப்பையும் சொல்கிறாங்க. கரம் அப்படின்னா கையோடைய ஒரு உறுப்பு தான். கரம் அப்படிங்கிறது கை, ஒரு செயல், தீவினையை குறிக்கக்கூடியது. காரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கார்ப்பு சுவை. மொத்தம் எத்தனை சுவைகள் இருக்குது, அது என்னென்ன சுவை அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மொத்தம் எத்தனை சுவை இருக்குது, அந்த சுவைகள் உள்ள ஒரு சுவை தான் இந்த கார்ப்பு. கார்ப்பு அப்படிங்கிறது காரம். மிளகாயால் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சுவை தான் காரம் அப்படிங்கிறது. அது மருவினா என்ன, நம்ம பயன்பாட்டில் காரம்னு சொல்கிறோம், ஆனால் அது சுவையில் சொல்லும்போது கார்ப்பு அப்படின்னு சொல்லியிருப்போம். கார்ப்புன்னா நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. அந்த 6 சுவையுடைய பேரை சொல்லி பாருங்கள். அந்த பேர், அதுக்கு எடுத்துக்காட்டோடைய நண்பர்கள் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸில் போடுறீங்க அப்படின்னா அந்த தகவல்களை இன்னும் மற்ற நண்பர்கள் தெரிந்து கொள்ளட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம போட சொல்கிறோம். அதனால் கமெண்ட் பாக்ஸில் இது போன்ற கேள்விகள், வினாக்கள் வரும்பொழுது தயவுசெய்து கொஞ்சம் போடுங்க, சிரமம் பார்க்காம. ஓகே. அடுத்ததாக வேதியியலில் கெமிஸ்ட்ரியில் நம்ம படிச்சிருப்போம். காரம் அப்படி, அமிலம், காரம், உப்பு அப்படின்னு படிச்சிருப்போம்ல. அப்போது அந்த அமிலம், அதாவது ஒரு பொருள் pH மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். 7க்கு கீழே இருந்தால் என்ன, 7க்கு மேலே இருந்தால் என்ன, 7ஆக இருந்தால் என்ன அப்படிங்கலாம் சொல்கிறோம்ல, அதை தான் நம்ம காரம்னு சொல்கிறோம். அமிலம், காரம், உப்பு அப்படின்னு படிக்கக்கூடியது காரம். வெட்டு அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அரி அப்படிங்கிறது, அரிக்கும் வெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாருங்கள். அருவாள் மனையை வச்சு நம்ம அறிய தான் முடியும். அருவாள் மனை என்ன சொல்லணும்னா நாம் பொருளை கொண்டுட்டு போயிட்டு அருவாமனையில் தீர்த்துவோம், அது அறிதல். வெட்டுதல் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. வெட்டுதல் என்ன, கத்தியை கொண்டு எந்த பொருளை வெட்டணுமோ அதை வச்சுட்டு ஆயுதம் நம்ம கையில் இருக்கும். ஆனால் அரி அப்படிங்கிறதுல எது இருக்கும், பொருள் தான் நம்ம கையில் இருக்கும். ரெண்டுக்கு வித்தியாசத்தை பாருங்கள். அறிதல் என்ன, வெட்டுதல் அப்படின்னா என்ன, வெட்டு, அதுதான் வெட்டுதல். செதுக்குதல், கல்வெட்டு அப்படின்னு எதுக்கு பேர் வச்சாங்க, கல்லில் தகவல்களை வெட்டுனாங்க, செதுக்குனாங்க, வெட்டினாங்க. அப்போ கல்வெட்டு அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன, கல்லில் தகவல்களை. இப்போ அந்த காலத்தில் அந்த கல்வெட்டு எப்படி வஞ்சிருப்பாங்க, அந்த கல்லில் இவங்களுடைய தகவல், மன்னர் ஆண்ட தகவல்களை செதுக்கி வச்சுருப்பாங்க. செதுக்குதல், வெட்டுதல், அதுதான். அதனால தான் அது கல்வெட்டு அப்படின்னு பேர் வந்த காரணம். அடுத்ததாக வேட்டு அப்படின்னு சொல்கிறதுன்னா, என்ன வேட்டு சத்தம் கேட்குதுன்னு கிராமத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா வெடிக்கும் சத்தத்தை தான் வேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வேட்டையாடுபவன், வேட்டுவன், வேட்டையன் சொல்கிறாங்கல்ல, அவர்களையும் இது வேட்டு அப்படிங்கிறது குறிக்கிறதா சொல்கிறாங்க. திட்டு அப்படின்னா பிழையை சரி செய்தல், சரி செய்தல். நம்ம தவறாக ஏதாவது ஒருத்தவங்களை தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்ம திட்டுறோம்ல, அதையும் குறிக்கக்கூடியது. பிழையை சரி செய்தல், பொருளின் தன்மையை மாற்றுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளுடைய தன்மையை மாற்றுதல், ஒரு பொருளை மேம்படுத்துதல், இது எல்லாமே திட்டு அப்படிங்கிறதுலையும் வருது. தீட்டு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சமுதாய ஏற்றத்தாழ்வுகள், ஜாதி அடிப்படையில் சொல்கிறாங்கல்ல, அவங்க இங்கே வரக்கூடாது, இவங்க அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறது.
அது வந்து தீட்டுன்னு சொல்கிறோம். அடுத்ததாக சடங்குகள் பார்ப்போம். சடங்குகள் அப்படிங்கும்போது ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு விதமான சடங்குகள் இருக்கும். நிறைய பேர் வந்து பிறப்பு இறப்பு அப்படிங்கும்போது நிறைய பேர் வீட்டுக்கு போக மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதை தான் தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. துக்கம் அப்படின்னு ஈடு செய்ய முடியாத இழப்பு. துக்கம் தொண்டையை அடைக்குதுன்னு சொல்லக்கூடியது. ஈடு செய்ய முடியாத அளவுக்கு இழப்பு ஏற்படுதல். தூக்கம் அப்படின்னா நித்திரை, உறக்கத்தை குறிக்கக்கூடியது. பலம் அப்படின்னா சக்தி, வலிமை, இதை குறிக்கக்கூடியது பலம். பாலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா நீர்நிலைகளுக்கு இடையே இரண்டு பகுதிகளை, நீர்நிலைகளினுடைய இரண்டு பகுதிகளையும் இணைப்பதை தான் நம்ம பாலம் அப்படின்னு சொல்லுவோம். பிரிட்ஜி ஆங்கிலத்தில். அதே மற்ற இதில் சொல்லணும்னா மரக்கொம்பையும் குறிக்குது, வெட்டி வேரையும் குறிக்குது, நெற்றி நம்முடைய ஃபோர்ஹெட் இருக்குல்ல அதையும் குறிக்கக்கூடியது இந்த பாலம். வலி அப்படின்னா வேதனை, துக்கம், சோர்வு, வருத்தம். நம்ம ஏற்கனவே ஒரு வலி பார்த்தோம், அது வலி மண்டலம். இந்த வலி இது வந்து வளிமண்டலத்தை குறிக்கக்கூடியது. இந்த லீ அப்படிங்கிறது வேதனை, வலி, அடிபட்டதுன்னா நமக்கு வலிக்கக்கூடிய வலியை குறிக்கக்கூடியது. சோர்வு, வருத்தத்தை குறிக்கக்கூடியது. அடுத்ததாக வாலி பார்த்தோம் அப்படின்னா ராமாயண கதையில் பார்த்துருப்போம். வாலி யாருன்னா சுக்கிரவனின் அண்ணன் அப்படின்னு சொல்லுவோம். இந்திரனுடைய மகனும் வாலி, அதுதான் அந்த வாலியை குறிக்கக்கூடியது. அடுத்ததாக நம்ம பக்கெட்டு சொன்னோம்ல, அந்த பக்கெட்டையும் குறிக்கக்கூடியது. குதிரை வாலி, திணை வகைகளில் ஒரு வகை தான் அந்த குதிரை வாலி, தானியம், அதையும் குறிக்கும். மழை தூறலையும் வாலின்னு சொல்கிறாங்க. கரிக்குருவி, வால் உடையதை வாலி அப்படின்னு சொல்கிறாங்க. வால் உடையதை வாலி அப்படின்னு அதுதான் கரிக்குருவி, அதுக்கு பேர், அந்த குருவியுடைய பேர். அடுத்ததாக வட்டம் அப்படிங்கிறது வடிவியல் வடிவம், சர்க்கிள் சொல்கிறோம்ல, வட்டம் அப்படிங்கிறது வளையம், குறிப்பிட்ட நிலப்பகுதின்னா நம்ம அட்ரஸில் எழுதுவோம்ல, வட்டம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஊர் பேர் எழுதுவோம், கிராமத்து பேர் எழுதுவோம், ஊர் பேர் எழுதுவோம். அடுத்ததாக அஞ்சல், போஸ்ட் ஆஃபீஸ் எழுதுவோம். அடுத்தது தாலுக்குன்னு சொல்கிறோம்ல, தாலுக்கு குறிக்கக்கூடியது வட்டம். அந்த வட்டத்தையும் குறிக்கும். வட்டச் செயலாளர் பார்த்துருக்கோம்ல, வட்டச் செயலாளர் வண்டு முருகன். அதுபோல் வட்டம் குறிக்கக்கூடியது சர்க்கிள், ரிங் வளையம், குறிப்பிட்ட நிலப்பகுதி. வாட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வடிவத்துடைய அழகை குறிக்கக்கூடியது வாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல வடிவம், மங்கலான, கிளார் அது, அதாவது நாட் கிளியர், அன்கிளியர் சொல்கிறோம்ல, மங்கலான நிலை அப்படிங்கிறது. சாதகமாக இருக்குது, நல்ல வாட்டமாக இருக்குது, பொசிஷன் சொல்கிறது. வாட்டமாக நெல்லு, வாட்டமாக வை அப்படின்னு சொல்கிறதுல வாட்டம் அப்படிங்கிறது, அதுதான் சாதகமான நிலை. செழிப்பின்மை அப்படிங்கிறது பார்த்தோன்னா மழைமுகம் காணா பயிர் போல். இதுக்கான நம்ம பழமொழிக்கு வந்து பொருள் சொல்லணும்ல, வாட்டம் அப்படின்னு அதுக்கு நம்ம சொல்லியிருப்போம் பொருள். வாட்டம்னா என்ன, அதை தான் முன்னாடியே சொல்லிடுவோம், வடிவழகுன்னு சொல்லுவோம். மங்கலான நிலை, செழிப்பின்மையை சொல்லக்கூடியது தான் இந்த வாட்டம் அப்படிங்கிறது. வாட்டம் அப்படின்னா மழை இல்லாமல் ஒரு பயிர் வாடி நிற்கக்கூடியதை தான் செழிப்பின்மை, அதுதான் வாட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக செய் அப்படின்னா டூ ஆர் டை சொல்கிறோம்ல, செய், வேலையை செய்தல் டூ. சேய் அப்படிங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடியது. வாரிசு, சிவப்பு, இளமை, செவ்வாய், முருகன், தலைவன், தொலைவு, பெருமை, மனையிடம், இது எல்லாத்தையுமே சேய் அப்படிங்கிற சொல்லுடைய பொருள்கள். தனம் அப்படின்னா பேர் பார்த்துருப்பீங்க, தனலட்சுமி அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. தனம்னா என்ன, அந்த பொண்ணை குறிக்கக்கூடியது, செல்வத்தை குறிக்கக்கூடியது, அதுதான் தனம். பணத்துக்கான லட்சுமி தனலட்சுமி சொல்கிறது போல் செல்வம், பொன், தன்மை, உத்திரம், பசுவின் கன்றையும் தனம்னு தான் சொல்கிறாங்க, முத்திரையையும் தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தானம் அப்படிங்கிறது கொடை, நாம் கொடுக்கக்கூடியது. அதே வந்து தானம் வந்து கோவில், சொர்க்கம், உட்காரும் இருக்கை, சோஃபான்னு சொல்கிறோம்ல, சோஃபாவுக்கு வந்து தமிழில் தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வடை, உளுந்து வடை, பருப்பு வடை, அது சொல்லக்கூடியது வடை. அடுத்ததாக வாடை அப்படிங்கக்கூடியது எதை சொல்கிறோம்னா வாசனை அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இந்த நாற்றம் சொல்கிறோம்ல, நாற்றம், நல்ல கெட்ட ரெண்டுமே சேர்ந்தது தான் அந்த வாடை. அதை பொறுத்து நல்ல வாடையாக இருந்தால் நல்வாடை, கெட்ட வாடையாக இருந்தால் கெட்ட வாடைன்னு சொல்கிறது. அப்போ வாடை குறிக்கக்கூடியது. அடுத்தது வடக்கில் இருந்து வீசக்கூடிய காற்றின் பெயரை தான் வாடைன்னு சொல்லுவாங்க. வாடைனா வாடை காற்று.
அடுத்தது படல். படல் வந்து இன்றைய காலப்பகுதியில் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன அப்படின்னா, படல் அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் காம்பவுண்ட் சுவருக்கு பதிலாக தன்னுடைய ஏரியாவை பாதுகாக்கிறதுக்காக மூங்கில் முள்களால் செய்யப்பட்ட வைக்கக்கூடிய அந்த ஒரு பாதுகாப்பு வளையத்துக்கு பேர் தான் படல் அப்படின்னு சொல்லுவாங்க. படல் அப்படிங்கிறது இப்போ எல்லாமே காம்பவுண்ட் சுவர், கம்பி வேலி இப்படி விட ஆரம்பிச்சிட்டாங்களே. ஆனால் அந்த காலத்தில் மூங்கிலை பயன்படுத்தி தான் அதை பயன்படுத்தியிருப்பாங்க படல். அடுத்ததாக பாடல் அப்படின்னா பாட்டு பாடுதல். பாடல் பாட்டை பாடக்கூடியது. பனை அப்படிங்கிறது பனை மரம். பானை அப்படிங்கிறது மண் வகை, மண் சட்டி, அதுதான் பானை. சட்டை நாம் உடுத்தக்கூடிய ஆடை சட்டை. சாட்டை அப்படிங்கிறது என்ன, சவுக்கு சொல்கிறோம்ல, சவுக்குக்கு தான் சொல்லுவோம். சவுக்கு அப்படிங்கிறது தண்டனை வழங்கக்கூடிய கருவி, சாட்டையால் அடித்தல் அப்படிங்கிறது. குடு அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது, கொடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதோடைய பேச்சு வழக்கு. குடுவோடைய பேச்சு வழக்கு தான் கொடு. கொடுவோடைய பேச்சு வழக்கு தான் குடு அப்படிங்கிறது, அந்த குடுவை சொல்கிறது. கூடு அப்படிங்கிறது பறவைகளுடைய வாழிடம். முட்டை, பறவைகள் இனப்பெருக்கம் செய்து அதோடைய அவுட்புட்டாக வர்றது தான் முட்டை, இனப்பெருக்க அவுட்புட். மூட்டை அப்படிங்கிறது சில ஏரியாவில் மூடை அப்படின்னு சொல்கிறாங்க. திண்டுக்கல் ஏரியாவில் நான் இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க மூடை. மதுரை ஏரியாவில் சொல்லுவாங்க மூடை இல்லை, மூடைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது மூட்டை தான். வட்டார வழக்கு மூடை அப்படின்னா பொருட்களை பைகளில், அது எந்த பையில் வேணாலும் கட்டி வைப்பதை தான் மூட்டை அப்படின்னு சொல்கிறோம். அது எந்த பொருளாக இருக்கலாம், இல்லை தானியங்கள், நம்ம பயன்படுத்தக்கூடிய புத்தகங்கள் எல்லாத்தையும் கட்டி வைக்கிறது மூட்டை. அடுத்ததாக குண்டு அப்படின்னு சொல்லும்போது கனமான அப்படின்னு ஃபேட்டு அப்படிங்க சொல்லக்கூடியதும் பொருள் தரும். குண்டுன்னா அவன் குண்டாக இருக்கிறான், அந்த பெண்மணி குண்டாக இருக்கிறாள் அப்படி சொல்கிறோம்ல, அந்த குண்டையும் குறிக்கும். வெடிகுண்டையும் குறிக்கும். விலங்குகளின் விதையையும் குண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கூண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, விலங்குகள் பறவைகள் வாழ்வதற்காக, அது வெளியில் இருக்கக்கூடியது, நாம் பாதுகாப்பதற்காக மற்ற நாய்கள், பூனைகள், பாம்புகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக ஒரு இருப்பிடத்தை தயார் செய்கிறோம். கூண்டு, கிளி கூண்டு பார்த்துருப்போம்ல, அந்த கூண்டு, அதுதான் கூண்டு அப்படிங்கிறது. கூடு அப்படிங்கிறது பறவைகள் வாழும் இடம். கூண்டு அப்படிங்கிறது நம்ம பாதுகாப்பாக நம்ம வளர்க்கக்கூடிய பிராணிகள் வாழ்வதற்காக செய்யக்கூடியது கூண்டு. நரை, வெளுத்த மயிர், தலையில் இருக்கக்கூடிய வெளுத்த மயிரை தான் நரை அப்படின்னு சொல்கிறோம். அதுதான். அடுத்தது வெள்ளை எருது. எருதுடைய வெள்ளை எருத நரை அப்படின்னு சொல்கிறாங்க. நாரை அப்படிங்கிறது கொக்கு போன்ற ஒரு பறவை, ஒரு வகை பறவை தான் நாரை. கவி அப்படிங்கிறது கவிஞரையும் குறிக்கும். செய்யுள், கவிதை, பாட்டு அப்படிங்கிறத குறிக்கும். வளைதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளை வளைக்கிறோம்ல, ஏதோ ஒரு பொருளை, அதுக்கு பேர் கவி அப்படின்னு சொல்கிறாங்க. குரங்கையும் கவின்னு சொல்கிறாங்க. காவி அப்படிங்கிறது நிறத்தில் ஒரு வகை தான். காவி நிறம். நம்மளுடைய தேசிய கொடியில் இருக்குல்ல ஒரு கலர், அது காவி நிறம், ஒரு கலர். அடுத்ததாக எடு அப்படின்னா ஒரு பொருளை எடுத்தல், கையால் எடுத்தல், அது எடு. ஏடு அப்படிங்கிறது எதை சொல்கிறோன்னா பனை ஓலை. அந்த காலத்தில் ஏட்டுச்சுவடி சொல்கிறாங்கல்ல, அந்த காலத்தில் அதை பயன்படுத்துகிறாங்க, அது ஏடு. இப்போ நாம் காகிதத்தை பயன்படுத்தல, காகித ஏடு. செய்தித்தாள், நாளிதழ்னா இதெல்லாம் ஏடு, நாளேடு சொல்லுவாங்கள்ல, நாளேடு, மாத ஏடு அப்படின்னு சொல்கிறது. காகிதத்தால் ஆன புத்தகத்தை தான் ஏடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக உண் அப்படின்னா சாப்பிடுதல், உண்டான் சாப்பிடு. ஊன் அப்படின்னா மாமிசம், நான்வெஜ், ஊன். அப்பம், ஆப்பம் ரெண்டுமே தின்பண்டம் தான், நம்ம உண்ணக்கூடிய உணவுப் பொருள்கள் தான், பார்த்துருப்போம். அப்பம், ஆப்பம். அடுத்தது அவல் அப்படின்னா அவல் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். அவுல் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்தியிருப்போம். அவுல் அப்படிங்கிறது பண்டிகை கோயிலில் படைக்கும்போது அவுல் பொட்டுக்கல்ல சர்க்கரையை வச்சு படைக்கிறாங்கல்ல, அந்த அவுல் தான் அவல். தட்டையான அரிசி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அரிசியை தட்டையாக தீட்டுதல். அடுத்ததாக தமிழில் படிக்கும்போது அவல் அப்படின்னா பள்ளத்தை குறிக்கக்கூடியது. அவல் அப்படின்னா பள்ளம், மிசை அப்படின்னா மேடு, அதை குறிக்கக்கூடியது. அடுத்ததாக ஆவல் அப்படின்னா விருப்பம், ஆசையாக இருக்கேன், விருப்பமாக இருக்கேன், எதிர்பார்த்து இருக்கேன் அப்படின்னு. ஆவலுடன் காத்திருக்கிறேன், கடிதம் எழுதுகிறாங்கல்ல, அதுதான். அறம் அப்படின்னா கூர்மையான கருவி, கதவு, குகை, இதெல்லாம் சொல்லக்கூடியது அறம். அதே ஆரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, விட்டத்தின் பாதியை தான் ஆரம் அப்படின்னு சொல்கிறோம், ஆரம். அடுத்ததாக சந்தன மரத்தையும் ஆரம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆரம். சில பேர் இந்த அணிகலன்கள் பயன்படுத்துகிறாங்க பாரு,
நெக்லஸ் போல் அதெல்லாம் ஆரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதையும் ஆரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக அவி அப்படின்னா நீராவியில் சமைத்தல். இட்லி வந்து நம்ம எப்படி சமைக்கிறோம்? அவித்தல். நீராவியில் புட்டு எப்படி சமைக்கிறாங்க? நீராவியில் அவித்தல். அதுதான் அவி அப்படிங்கிறது. ஆவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இறந்தவர்களுடைய ஆன்மா, அதுதான் ஆவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இயற்பியல் நிலைகளில் ஒன்று தான். பொருளை ஹீட் பண்ணும்பொழுது அது ஆவியாகும். அது திட, திரவ, ஆவி 3 நிலைகள் இருக்குல்ல இயற்பியல் நிலையில். அதில் ஒரு நிலை ஆவி அப்படின்னு சொல்கிறோம். அரு அப்படின்னா வெட்டுதல், பிளத்தல். ஆறு இது ஏற்கனவே பார்த்துருப்போம். ஆறு. அலை அப்படிங்கிறது கடல் அலையை குறிக்கும். ஒலி அலைகள், வேவ், ஃபிசிக்ஸில் சவுண்டு வேவ், அப்படியே லைட் வேவ் சொல்கிறது. மின்காந்த அலைகள், மேக்னட்டிக் வேவ் அப்படிங்கிறது அது. இன்னொன்று அலைச்சல், நான் அலைகிறேன், அலைந்து திரிந்தேன், அந்த அலை. அடுத்ததாக ஆலை அப்படிங்கிறது தொழிற்சாலையை குறிக்கும். அசை அப்படிங்கிறது நம்ம வாயில் போட்டுட்டு அசை மெல்றோம்ல, அதுக்கு பேரும் அசை அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததாக அசைவு, மூமெண்ட்டு. ஒரே இடத்துல இல்லாமல் ஒருத்தன் எப்போ உயிரோடு இருக்கிறான்னு சொல்கிறோம். அசைதல் இருந்தால், உடலில் அசைவு இருந்தால் மட்டும்தான் சொல்லுவோம். அந்த அசைவு அப்படிங்கிறது மூமெண்ட்டு. அடுத்ததாக யாப்பிலக்கணத்தில் சொல்லுடைய அசையை பிரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர் தேமா அசை வாய்ப்பாடு பார்த்துருப்போம், அந்த இது. அடுத்ததாக மாடு அசை போடுதல், அதுதான் அசை. அடுத்ததாக ஆசை அப்படிங்கும்போது விருப்பம், ஏக்கம். அடை அப்படின்னா உணவு வகை. அடை உணவு வகை ஒன்று. இன்னொன்று அடைமொழியை குறிக்கும், அடைமழையை குறிக்கும். ஒட்டடை அடை, ஒட்டடை அப்படின்னா எதை சொல்கிறோம்? ஒட்ட அடை பார்த்துருப்போங்க, மேலே தூசி பகுதிகள் இருக்கும். அடுத்தது ஓட்டை அப்படின்னு சொல்கிறல, எங்கேயாவது ஒரு ஹோல்ஸ் இருக்கும்பொழுது ஹோல்ஸை சொல்கிறோம், அதை அடைத்தல், அதுதான் அடைத்தல். இது அடை. ஆடை நம்ம உடுத்தும் ஆடை. அடுத்ததாக களம் அப்படின்னா களம்பகம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். களம்னா என்ன? 6 அப்படின்னு பொருள்படும். அதான் நம்பர் 6. களம், பகம், களம்பகம். அடுத்ததாக களம் அப்படிங்கிறது கப்பலையும் குறிக்கக்கூடியது. அடுத்ததாக காலம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா 3 காலங்களையும் குறிக்கக்கூடியது. இப்போ நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். அந்த காலத்தை, நேரத்தை குறிக்கக்கூடியது. கொட்டை பார்த்தோம்னா விதைகள், பழங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய விதைகளை கொட்டை அப்படின்னு சொல்லுவோம். கோட்டை அப்படிங்கிறது அரசர்கள் வாழ்ந்த மதில்கள், வாழ்ந்த இடம் கோட்டை. முடி, தலைமுடி, வேலையை முடி. மூடி அப்படிங்கிறது ஒவ்வொரு பொருளும் நம்ம மூடி வைப்போம். லிட்னு சொல்லக்கூடியது மூடி, மூடு கருவி. அடுத்து தேங்காய் மூடி அப்படின்னு சொல்லக்கூடியது மூடி. கம்பு அப்படின்னா எதை சொல்கிறோம் அப்படின்னா தானிய வகைகள் ஒன்று. குச்சி, கம்பு, குச்சி, தடி சொல்கிறோம்ல, அது குறிக்கக்கூடியது. காம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இலைகளை தாங்கக்கூடியது. பூக்காம்பு, இலைக்காம்பு. இலையை தாங்கக்கூடியது இலைக்காம்பு, பூவை தாங்கக்கூடியது பூக்காம்பு. அடுத்ததாக மார்பக காம்பை குறிக்கக்கூடியது துரோகி அப்படின்னு இதை சொல்கிறாங்க. காம்பு அப்படின்னா துரோகி அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டு அப்படிங்கிறத ஒரு சிறிய பறவை இனத்தை குறிக்கக்கூடியது சிட்டு. அடுத்ததாக சீட்டு அப்படிங்கிறது காகித துண்டு. ஏலச்சீட்டு நடத்துதல், இடத்தையும் குறிக்கிறாங்க. சீட்டு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் குறிப்பது சீட்டு. பம்பு அப்படின்னா இயந்திரம், மெஷின். பாம்பு அப்படிங்கிறது பொது பெயர். அதுதான் சாரை பாம்பு, நல்லா நாகப்பாம்பு படி சொல்கிறோம்ல, அதுதான் பாம்பு, ஊர்வன இனத்தை சார்ந்தது. வண்டு அப்படின்னா பூச்சி இனம். வாண்டு அப்படின்னா குறும்பு குழந்தை, குறும்பு சுட்டி குழந்தை சொல்கிறாங்களே, அதுதான் வாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சிலை அப்படின்னா சிற்பம், சிலையை வடித்தல். அவங்கள போலவே உருவத்தை வடிவமைக்கிறது சிலை. சீலை அப்படிங்கிறது பெண்கள் உடுத்தக்கூடிய ஆடை, சேலை சொல்கிறோம்ல, புடவை. களி அப்படின்னா ஜெயிலுக்கு போனால் களி அப்போ இருந்துச்சு. இப்போ யார் களி? எல்லாம் சொகுசாக வாழ்கிறாங்க. வெளியில் இருக்கிறத விட உள்ளே போனால் தான் சொகுசாக சாப்பிட்டுட்டு வாழ்கிறாங்க. அப்போ அது களி அப்படிங்கிறது ஒரு வகை உணவு. அந்த காலத்தில் இருந்தது கேப்பக்களி. இப்போல்லாம் அந்த உணவு வகையை நாம் மிஸ் பண்ணதால் தான் இப்போ எல்லாம் சுகரு அது இதுன்னு அலைகிறோம் நாம். இப்போ களி அப்படிங்கிறது கேப்பக்களி, கேழ்வரகலான உணவு. காலி அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லாது, காலி டப்பா, காலி இடம் வேக்கண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, ஒன்றும் இல்லாதது. ஒரு மாட்டினம்,
மாட்டினுடைய இனத்தையும் காலின்னு சொல்கிறாங்க. பயனற்றவன், இவன் ஊராகாலின்னு சொல்லியிருப்பாங்க. ஊராகாலி அப்படின்னா ஒன்றுக்கும் உதவாதவன், பயனற்றவன் அப்படிங்கிறது. காலி அப்படின்னா தவறான வழியையும் குறிக்கக்கூடியது. அடுத்ததாக களி அப்படின்னா களிப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம் அடைதல், களிப்பு. இந்த காளி அப்படின்னு சொல்கிறதுனா காளியம்மாள், காளியம்மன் சொல்கிறாங்கல்ல, காளியம்மன் சாமியை குறிக்கக்கூடியது. ஒரு பறவையும் சொல்கிறாங்க காளி அப்படின்னு. அடுத்ததாக வலை அப்படிங்கிறது மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய வலை, கொசு வலை அப்படிங்கிறது வலையை குறிக்கும். இன்னும் உலகளாவிய வலை, உலக வையக சொல்கிறாங்களே, www சொல்கிறோம்ல, வேர்ல்டு வைடு வெப், அதுதான் உலகளாவிய வலை, அந்த வலையையும் குறிக்கும். அடுத்ததாக வாழை, வலை, வாழை, வாழைனா இளம் பெண்கள், இளம் பெண்கள் கன்னி பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களை குறிக்கக்கூடியது வாழை. அடுத்ததாக இந்த வலை அப்படிங்கிறது நண்டு வலை, பொந்து, ஊர்வன இந்த இனங்கள் வாழ்வதற்காக குழி பறித்து வாழ்வது தான் பொந்து அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக வாழை அப்படிங்கிறது ஒரு வகை மீனை குறிக்கக்கூடியது. அலம் அப்படின்னா கலப்பையை குறிக்குது. ஆலம் அப்படின்னா படிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆலம் அப்படின்னு. ஊழி அப்படின்னா இடம், ஊழி அப்படிங்கிறது இடத்தை குறிக்கும். ஊழி என்றால் நீண்ட காலப்பகுதி, நீண்ட காலப்பகுதி ஊழின்னு சொல்கிறாங்க. அடுத்தது விதி, லா அப்படின்னு சொல்கிறாங்க. அழிவு, அதையும் ஊழின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கலை அப்படின்னா நீக்கு, களை வெட்டுதல் சொல்கிறோம்ல, கலை அப்படின்னா நீக்கு. காளை அப்படின்னா மாட்டினங்களில் ஆண் மாட்டை குறிக்கக்கூடியது காளை. குலம் அப்படின்னா இனத்தை குறிக்கக்கூடியது, எந்த குலத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்கிறாங்க குலம் அது. அடுத்ததாக கூலம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா தானியங்கள் தான். கூல வணிக சாத்தனார், சீத்தலை சாத்தனார் உடைய பெயர் என்ன? கூலக வணிக சாத்தனார்னு சொல்லுவாங்க. ஏன்? அவர் தானியங்களை விற்று வியாபாரம் செய்து வந்தாருங்கிறதால தான் அதை அவரை கூல வணிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக குழி அப்படின்னா குளித்தல். கூலி அப்படின்னா பேயை சொல்லக்கூடியது. கொல் என்றால் சாகடித்தல். கோல் அப்படின்னா ஊன்றுகோல், தடி தான் கோல். அடுத்தது கோல் அடித்தல், விளையாட்டில் பார்த்துருவோம், கோல் அடித்தல் சொல்கிறாங்கல்ல, கோல். கொல் அப்படின்னா பெற்றுக்கொள் சொல்கிறோம்ல, கொல், அந்த கொல். இந்த கோல் அப்படிங்கிறது விண்மீனை குறிக்கக்கூடியது கோல். சிறுகோள்கள், பெருங்கோள்கள் பார்த்துருந்தோம்ல, அது துணைக்கோள்கள், அந்த கோள் விண்மீன். கலை அப்படின்னா அழகு, திறமை, கற்பனையை குறிக்கக்கூடியது கலை. காலை அப்படின்னா முப்பொழுது, காலை பொழுது காலை. அழி அப்படின்னா இல்லாமல் ஆக்குதல், சுத்தமாக ஒழித்தல், அதான் அழி அப்படின்னு சொல்கிறோம். ஆழி அப்படின்னா கடலை குறிக்கும், மோதிரத்தையும் குறிக்கும். இது போன்ற இன்னும் ஏராளமான சொற்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த அப்டேஷன் ப்ளஸ் மெட்டீரியல் வாங்கும்போது பார்த்துக்கோங்க. இப்போ நாம் குறில் நெடில் வேறுபாடு இந்த காணொலியில் பார்த்துருந்தோம். அடுத்த காணொலியில் இந்த வேறுபாடு, சொல் வேறுபாடு இருக்குல்ல, இதை நாம் அடுத்த காணொலியில் காணலாம். நன்றி, வணக்கம்.